ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கயல் பைனரி ட்ரேடிங். பார்ட் 1 வந்து வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். பைனரி ட்ரேடிங்கில் நம்ம எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்னு. இது ட்ரிபிளம் பேட்டர்ன். இந்த ட்ரிபிளம் பேட்டர்ன் தான் நான் ஃபாலோ பண்ணி வந்து இவ்வளோ நாள் வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரிபிளம்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்ட் செட். இது மூணு வந்து 100% இருந்தால் தான் நம்ம ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம மைண்ட் செட் வந்து வெளியில் வந்து ப்ராப்ளமோ இல்லை ஃபேமிலியில் ப்ராப்ளமோ எது இருந்தாலும் வந்து நீங்கள் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து மைண்ட் செட் வந்து ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியும். நமக்கு உடம்பு டயர்டாக இருந்தால் கூட வந்து அந்த நேரத்தில் கூட நீங்கள் வந்து மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்ம டயர்ட்னஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூளை வந்து சரியாக வந்து வேலை செய்யாது. இதனால் வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம போய் வந்து ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு வந்து லாஸஸ் தான் வரும். அதனால் வந்து 100% வந்து நீங்கள் வந்து சிஸ்டமாக ஓப்பனே பண்ணாதீங்க மைண்ட் செட் சரியில்லாட்டி. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மைண்ட் செட் என்ன தான் வந்து சரியாக இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும் இல்லையா. மார்க்கெட் சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் விக்ஸ் வந்து நிறையா வந்து ஃபார்ம் ஆகும். எந்த லெவல்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கவே மாட்டாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா டோஜிஸு அண்ட் தென் வந்து விக்கு பெருசாக வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேப் அப்பு, கேப் டவுனு அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து மார்க்கெட்டில் நிறைய சிம்டம்ஸ் காமிக்கும். அப்போயே வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஒரு என்ட்ரி போட்டிருப்போம், அந்த என்ட்ரிலேருந்து மேலே ஜம்ப் அப் ஆகி மேலே வந்து போய் ட்ரேடில் வந்து லாஸ் பண்ணி விட்ருவாங்க. அது மாதிரி நிறைய நடக்கும்போது நம்ம மார்க்கெட்டை அனலிசிஸ் பண்ணி அந்த நேரத்தில் ட்ரேட் பண்ணாமல் நம்ம வெளியில் வர்றது தான் வந்து புத்திசாலித்தனம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ட்ரேட்ஸ் எடுக்கிறோம், அந்த 3 ட்ரேட்ஸும் கண்டினியூஸாக லாஸ் ஆச்சுன்னா கம்ப்யூட்டர் அப்படியே மூடி வச்சுட்டு படுத்துட்டோம் அப்படின்னா வந்து நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணும்போது 100% ப்ராஃபிட் எடுக்கலாம். டெய்லி வந்து ஒரு 10-15% ப்ராஃபிட் ரேஷியோ வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அதில் வந்து ப்ராஃபிட் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு $50 வச்சுருக்கீங்க அப்படின்னா $50க்கும் வந்து ரிஸ்க் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு $5 தான் நீங்கள் எடுக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 ட்ரேடு வந்து அந்த $5 எடுங்க. ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து ட்ரேட் பண்ணுறது தான் என் புத்திசாலித்தனம். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி இருக்காது, எப்படி வேணாலும் மாறலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக நம்மள்ட்ட இருந்துச்சு 100% இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் ரேஷியோ 100% இருக்கும். இதே மாதிரி நீங்கள் இந்த 3 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கலாம். நம்ம விஐபியில் வந்து ஜாயின் பண்ணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.